கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாமா? ஸ்நாக்ஸ் செஞ்சு ரொம்ப நாளாக ஆச்சு. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்ட உடனே செய்கிறதே இல்லை. இன்றைக்கி பசிக்குது செஞ்சு தாங்கம்மான்னு சொன்னாங்க. அதனால் கடகடன்னு வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சிம்பிளாக செஞ்சாச்சு. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவா, வறுக்காத ரவா, 1/4 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லா தித்திப்பாக இருக்கும், இனிப்பை தூக்கி கொடுக்கும். சுக்கு, ஏலக்காய் பொடி, அப்புறம் 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு எடுத்துக்கலாம். சமையல் சோடா உப்பு, 1 மூடி துருவின தேங்காய், 3/4 கப் வெல்லம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். 1 செம்பு தண்ணி ஊற்றி நான் கரைச்சி ஃபில்டர் பண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுங்க. இது அப்படியே கொழுக்கட்டையாகவும் பிடிச்சி வைக்கலாம். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சும்மாவே மாவாக எடுத்து சாப்பிடும்போது கூட அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. பசங்க மாவு கிளறும் போதே எடுத்து சாப்பிட்டாங்க. எப்போயும் நம்ம அப்போ செய்வோம் இல்லையா, அது போல் நல்லா கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் தளர்வாக தான் இருந்தால் நல்லாயிருக்கும். பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். கையிலே கிள்ளி போடலாம் போண்டா போல். நான் கரண்டி வச்சு தான் போடுறேன் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நல்ல டேஸ்ட்டு. ரவாயெல்லாம் போடும்போது அப்போ நல்ல ருசியாக இருந்தது. ஈஸியாக சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள பொருள்களை வச்சே நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். கடையிலலாம் வாங்கி கொடுத்தா உடம்புக்கு ஆகாது. நல்லா பாருங்கள், பஞ்சு போல் இருக்கலாம்.